அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய தமிழக மக்கள் விரும்பும் தலைவர், மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களது அன்பை பெற்றவர், நம்பிக்கையை பெற்றவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் முதல்வர் திரு OPS அவர்களது தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தர்ம யுத்தத்திற்கு துணை நிற்கக்கூடிய உறுதியான கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்படும் என்பதற்காக நான் இங்கே வருகை புரிந்திருக்கிறேன். RK நகர் இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலே தமாகவிற்கு இடைத்தேர்தலிலே நம்பிக்கை இல்லை, யாரையும் ஆதரிக்கவில்லை என்ற அறிவிப்பை நான் வெளியிட்டதை நினைவுகூர விரும்புகிறேன். ஏற்கனவே திட்டமிட்டபடி என்னுடைய சுற்றுப்பயணத்தின் மூலம் தொடர்ந்து 15 நாட்களாக சுமார் 26 வருவாய் மாவட்டங்களுக்கு சென்று நகர, வட்டார, கிராம, பேரூராட்சி பகுதிகளிலே இயக்கத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து கொண்டிருக்கிறேன். பெரும்பாலான மாவட்டங்களிலே சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. இந்த சுற்றுப்பயணத்தினுடைய நோக்கம் உள்ளாட்சி தேர்தலிலே இயக்கத்திற்கு பலம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக. இதற்கிடையிலே நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு OPS அவர்களுடைய கழகத்தினுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மூத்த முன்னணி தலைவர்கள் எல்லாம் இடைத்தேர்தல் நடக்கும் RK நகரிலே பெரியவர், மரியாதைக்குரியவர், வெற்றி வேட்பாளர் திரு மதுசூதனன் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கேற்றவாறு வருவாய் மாவட்டங்களிலே நான் சந்தித்த நிர்வாகிகளை பொறுத்தவரையிலே பெரும்பாலானோர் இதே கருத்தை என்னிடம் தொடர்ந்து வலியுறுத்தினார்கள். மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அவர்கள் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருந்த போது ஒரு நேரத்திலே அவர்கள் பணியாற்ற முடியாத சூழல் இருந்தபோது மதிப்பிற்குரிய திரு OPS அவர்களை முதலமைச்சர் பதவியில் அமர வைத்து அவரது நம்பிக்கைக்குரியவராக அடையாளம் காட்டியதை நினைவு கூற விரும்புகிறேன். மதிப்பிற்குரிய திரு OPS அவர்களை பொறுத்தவரையிலே தமிழக மக்களால் கூறப்படுகின்ற ஒரே வார்த்தை நல்ல மனிதர், பண்பாளர், அமைதியானவர், ஆர்ப்பாட்ட அரசியலுக்கு அப்பாற்பட்டவர், மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியவர். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் இன்று மக்கள் மனநிலையும் அவர் பக்கம்தான் இருக்கிறது. RK நகருடைய வேட்பாளர் பெரியவர் மதிப்பிற்குரிய திரு மதுசூதனன் அவர்களை பொறுத்தவரையிலே புரட்சி தலைவர் MGR அவர்கள் காலத்திலேயே அவர்களது நம்பிக்கை பெற்ற இயக்கத்தினுடைய மூத்த தலைவராக செயல்பட்டவர். அவர்தான் இன்றைக்கு RK நகர் களத்திலே மதிப்பிற்குரிய திரு OPS அவர்களது வேட்பாளராக நிற்கிறார். மக்களுடைய மனநிலையை நன்கு அறிந்து அரசியல் முடிவுகள் எடுப்பது என்பது ஒரு இயக்கத்திற்கு மிக அவசியம் என்று நான் கருதுகிறேன். அந்த முடிவு கட்சியினுடைய பெரும்பாலானோர் ஏற்றுக்கொள்கின்ற முடிவாக இருக்க வேண்டும். எனவே தமாக, தமிழ் மாநில காங்கிரஸ் RK நகர் தொகுதியிலே அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
புரட்சி தலைவி அம்மா கட்சியினுடைய வேட்பாளர் திரு மதுசூதனன் அவர்களை மனநிறைவோடு ஆதரிக்க முடிவெடுத்திருக்கிறது. எங்களது இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவர், அந்த பகுதியினுடைய ஆர்கே நகரினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இயக்கத்தினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள், குறிப்பாக தேர்தல் பணிக்காக இங்கே தயார் நிலையிலே இருக்கின்ற எங்களுடைய முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு குழுவாக இன்றிலிருந்தே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவார்கள். நாளைய மறுதினம் மாலையிலே மதிப்பிற்குரிய திரு OPS அவர்களோடு இணைந்து நான் வாக்கு சேகரிக்க இருக்கிறேன். தேர்தலுடைய இறுதிக்கட்ட பிரச்சார நாளிலே மதியம் 2 மணியிலிருந்து வெற்றி பேரணியிலே நான் கலந்து கொள்கிறேன். எனவே இன்றைக்கு நடக்கும் இந்த நிகழ்வு தமிழக மக்கள் விரும்பும் நிகழ்வு, தமிழக மக்கள் எதிர்பார்த்த நிகழ்வு, தமிழகத்திற்கு வரும் நாட்களிலே நல்லது நடக்கும் என்ற செய்தியை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல நிகழ்வு என்பதை மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு தமாக சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு தமிழக மக்களை மீண்டும் வளர்ச்சி பாதையிலே அடைத்து செல்லக்கூடிய நம்பிக்கைக்குரிய கூட்டணியாக இந்த கூட்டணி அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். மக்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு முடிவுகள் எடுத்திருக்கிறோம். இந்த முடிவு வெற்றி முடிவாக அமையும் என்று நம்புகிறோம். நீங்கள் இன்றைக்கு தமிழக மக்களுடைய மனநிலை அதிமுகவை பொறுத்தவரையிலே ஒரே மனநிலை. மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர் திரு OPS அவர்களது வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கிறது, மரியாதை இருக்கிறது, முக்கியத்துவம் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். தமாக அதே நிலையிலே உறுதியாக இருக்கு. தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும், மெத்தன போக்கை கடைபிடிக்கக்கூடாது. இன்றைய நிலையிலே உறுதியாக எங்களுடைய அணியினுடைய வெற்றியை மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அதை தடுக்கக்கூடிய நிலையிலே எதிர்க்கட்சிகள் பல்வேறு விதங்களிலே பல்வேறு நிலைகளிலே தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே தேர்தல் ஆணையம் அதுபோன்ற இயக்கங்களுடைய பணிகளை கண்காணிக்க வேண்டும். தேர்தல் கோட்பாடுகளை அவர்கள் முழுமையாக மதிக்க வேண்டும். விதிமீறல்கள் செய்தால் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். விழிப்போடு செயற்பட வேண்டும் என்றால் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்க வேண்டும், பரநாயக முறைப்படி நடக்கக்கூடாது. 2001ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜரது ஆசியோடு மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தபோது மக்கள் கணிப்பே இறுதி கணிப்பு என்ற ரீதியிலே மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து அன்றைக்கு மக்கள் மனநிலையை பிரதிபலித்து ஆட்சி பீடத்திலே அதிமுக அமர்ந்ததை நினைவு கூற விரும்புகிறேன். இன்றைய தமிழக சூழல், இன்றைய மக்கள் கணிப்பு பெருந்தலைவர் காமராஜ் மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே இனி வரும் காலங்களிலே மக்களுடைய நம்பிக்கையை பெற்று வெல்லக்கூடிய கூட்டணி ஆட்சி பீடத்திலே உறுதியாக மக்கள் விருப்பப்படி ஏறும் என்ற நிலையிலே இன்றைக்கு இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது. அதனுடைய முதற்படி ஆர்கே நகராக அமைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். மதிப்பிற்குரிய திரு OPS அவர்கள் கூறியது போல அவர்களுடைய தர்ம யுத்தம் வெற்றி யுத்தமாக முடியும். அதற்கு நாங்கள் துணை நிற்போம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய
மதிப்பிற்குரிய தலைவர்களுக்கும் இங்கே இருக்கின்ற அவர்கள் சார்ந்த தொண்டர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நன்றி வணக்கம். Okay, today it is the wish of the people of Tamil Nadu that the ADMK under the leadership of former Chief Minister of Tamil Nadu, Sri OPS, should win the coming RK Nagar elections and should also win the coming Parliament and Assembly elections. As Tamil Manila Congress, as its leader, I am touring the state on account of Panchayat elections to strengthen my party. I have heard nearly 90% of the views of my leaders, cadres and public in all the 27 revenue districts which I have travelled. I am fully satisfied. I am happy, very confidently announcing I am in the winning team for the future of Tamil Nadu. And I am sure this team will go a long way to reach the people of Tamil Nadu and achieve the goal what needed for the welfare of the state. Thank you.